வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னும் ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் தான். கிட்ஸுக்கு மட்டுமா பிடிக்கும் பன்னீருங்கிறது, நமக்கு தான் பிடிக்கும். பன்னீர் பஜ்ஜி ஆர் பன்னீர் பக்கோடா, இது எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். நல்ல பன்னீரை வாங்கிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நடுப்புற புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சோண்டு பைண்டிங்க்கு பொட்டுக்கடலை 4 வச்சுருக்கேன். நான் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணல, வேணுங்கிறவா வெங்காயம் பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட கூட ஃபைனலாக எலும்பிச்சம்பழமும் புழிஞ்சு இதை நல்லா நீங்கள் கெட்டியாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நடுப்புற தடவிட்டு இன்னொரு ஸ்லைஸை இப்படி மேலே வச்சுருங்க. இதில் ஒரு டொமேட்டோவில் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த விதை போர்ஷன்லாம் எடுத்துருங்கோ. இதை இப்படி வச்சுருங்கோ. திருப்பி டூத்பிக் வேணும், இந்த மாதிரி குத்தி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா, ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அண்ட் ஒரு எலும்பிச்சம்பழம், இது எல்லாத்தையும் வச்சு அரைச்சிருக்கேன். இதோடு கூட நீங்கள் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன்னா அது இன்னுமே ஜோராக இருக்கும். பூண்டு வெங்காயம் பிடிச்சவா அப்படி பண்ணிக்கோங்க. அடி வரைக்கும், ஏன்னா இந்த இடத்துல வரைக்கும் ரெண்டும் சேர்த்து பிடிச்சிக்கணும், அதனால் அடி வரைக்கும் குத்திடுங்க. இதே மாதிரியே இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பன்னீரில் இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போது இது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸு தயாராக வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, அரிசி மாவு அதே அளவு, கடலை மாவும் அதே அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன், ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கசக்கிட்டு போடுங்க, அப்போ தான் நல்ல வாசனை வரும். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், காரப்பொடி 1 டீஸ்பூன் கிட்ட, ஆம்ச்சூர் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். அதே மாதிரி இதுக்கும் வந்து மைதா வேணுன்றவா மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வேண்டான்னா அப்படியே இது ஆப்ஷனல் தான், விட்டுடலாம். இதில் பச்சையாக கொத்தமல்லி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கோம். இன்னொரு 1/4 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கோம். இதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் சரியாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுருங்க. குழந்தைகள் சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் வேண்டாம். ஏன்னா அந்த சட்னியில் வேறு நான் சொல்ல மறந்துட்டு, சட்னியில் உப்பு இல்லாமல் சட்னிலையும் உப்பு வச்சு அரைச்சிருக்கணும். ஸோ நான் சொல்லறச்சே அது உப்பு பற்றி சொல்லலை உங்கள்கிட்ட, அதனால் இப்போ சொல்கிறேன். ஹேண்ட்ஃபுல் புதினா, ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அண்ட் உப்பு, இதை வச்சு அரைச்சிருக்கேன் நான்.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஆனால் பன்னீர் பிடிக்காத குழந்தையிலே இருக்காது, எல்லா குழந்தைகளுக்கும் பன்னீர் பிடிக்கும். இது கலந்து வச்சிட்டோம். இது வந்து ஒரு 100 கிராம் பிரெட் க்ரம்ஸு. பிரெட் வந்து நாங்கள் இது வாங்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆற்றுலேயே வந்து நல்லா பிரெட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தவாவில் போட்டு சின்னதாக வச்சுருங்கோ. கொஞ்ச நாள் அது வெண்ணெய் எண்ணெய் தட வேண்டாம், எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அதை அப்படியே வாட்டி வாட்டி எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியாகிடும். அப்புறம் மிக்சியில் போட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துட்டேன்னா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் தயார். இது வந்து ஏதோ பெரிய இது இல்லை, ஜஸ்ட் அப்படியே பண்ணினேன்னாலே வரும். வெண்ணெய் போடணும், எண்ணெய் போடணும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வெறும் தவாவில் அதை திருப்பி 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 ஸ்லோவாக வாட்டுங்கோ. வாட்டிட்டு அப்படியே எடுத்து வைங்கோ. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நல்ல ஒரு கடக்காக இருக்கும். அப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் அதை பவுடர் பண்ணிடலாம். அந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. இப்படி இந்த பீஸ் எடுத்துக்கோங்க, இதுக்குள்ளே இதை வைங்கோ. இது ஃபுல்லாக டிப் பண்ணுங்கோ. இப்படி தயாரானதும் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு. அட்டை ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு 4-5 தான் கொள்ளும். அதனால் உங்களுடைய கடாய் எவ்வளோ பெருசு கொள்ளுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நச்சு வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. பிகாஸ் இதெல்லாம் தான் இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கிறது. ஸோ அவள் வந்து இதுதான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறா. நமக்குமே இது மாதிரி பன்னீரில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதுன்னா பிடிக்கிறது. பன்னீர் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். என்ன, நான் வந்து ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக அந்த சட்னியில் வந்து ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணி அதை பண்ணினேன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஜோராக தயாராக எடுத்துக்கணும். மேலே அந்த டொமேட்டோவோட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே குழந்தைகள் இது சாப்பிட்றதுக்கு. இது மேலே வைக்காத, நீங்கள் நடுப்புற வேணாலும் வைக்கிறேன்னாலும் நடுப்புற வச்சுட்டு மேலே இது பண்ணிக்கோங்க. நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிக்கிறதெல்லாம் ரொம்ப நாளை பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும், அது பொரிஞ்சிடும். அப்படியே ஜோரான பன்னீர் பக்கோடா தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ ஆற்றுல இருக்கிற ஒரு சமாச்சாரத்தை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நிச்சயமாக இது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வச்சு கட் பண்ணுறேன். உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, லேயராக வந்திருக்கு. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் ஆற்று குழந்தைகளுக்குலாம் அது மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.